தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படுவதாக பரவிய தகவலால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதனால் தர்பூசணி விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றனர். விவரங்களோடு தகவல்களுடன் விழுப்புரம் செய்தியாளர் காமராஜ், தருமபுரியிலிருந்து விவேகானந்தன், சேலத்திலிருந்து மோகன்ராஜ் இணைந்திருக்கின்றனர். முதலில் விழுப்புரம் செய்தியாளர் காமராஜிடம் பேசலாம். காமராஜ், பொதுவாக விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் விளையக்கூடிய தர்பூசணி பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் சொல்லுவாங்க. தற்போது அந்த பகுதி விவசாயிகளோட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? பொதுவாக அதிகாரிகள் தரப்பிலுமே தர்பூசணி பழத்திற்கு ஊசி போடுவதாக சொல்லப்படுகிறது. இரு தரப்பிலும் என்ன குற்றச்சாட்டு? விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் மரக்காணம் பகுதிகளில் அதிகமாக இந்த தர்பூசணி பழங்கள் பயிரிடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த கண்டாச்சிபுரம், வேம்பி, மரக்காணம், திண்டிவனம், வானூர் போன்ற இடங்களில் இந்த தர்பூசணி பயிரிடப்பட்டிருக்கு. 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கிற இந்த தர்பூசணிகளை வியாபாரிகள் இந்த இடத்திற்கே, விவசாய நிலத்திற்கே வாங்க முடியாதனால ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வேம்பி. இந்த வேம்பி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பயிரிடக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய வியாபாரி, அதாவது 50க்கும் மேற்பட்ட இந்த பகுதிகளில் வியாபாரி இருக்காங்க. ஆனா ஒருவர் கூட இந்த தர்பூசணிகளை நிலத்திற்கு வாங்க விருப்பம் காட்டாதனால தர்பூசணிகள் முழுவதுமாக நிலத்திலேயே அழுகி கிடக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தர்பூசணி 4 பரியானது பறிக்கப்படும். ஆனா இந்த முறை ஒரு பறிக்கே இந்த தர்பூசணிகளை வாங்குவதற்கு வியாபாரிகள்னால முழுமையான பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. நீங்க நேரடியா பார்க்கலாம். அதாவது கிலோ எப்பொழுதுமே ஆண்டுதோறும் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் இங்கிருந்து கொள்முதல் செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு 1 ரூபாய் 75 காசுகள் மற்றும் 2 ரூபாய்க்கு வாங்குவதற்கு கூட ஆட்கள் இல்லை என ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த ரசாயனம் கலந்த தர்பூசணி விற்பனை செய்யப்படுவதனால தான் இது போன்ற வீழ்ச்சியை சந்திச்சிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அது போன்ற ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் விற்பனை செய்யவில்லை என விவசாயம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே நேரடியாக இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளலாம் என விவசாயிகள் ஏற்கனவே ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வைத்திருந்தாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு இந்த தர்பூசணிகளை நிரம்பி சுவைக்காக அந்த நிறமேற்றப்படுவது என்பது இல்லை, யாரும் அச்சப்பட தேவையில்லை, இங்கிருந்து விற்பனை செய்யக்கூடிய தர்பூசணிகளை வாங்கி உட்கொள்ளலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில தற்போது நம்மளுடைய விவசாய நிலையத்திற்காக அவருடன் கேட்போம். ஐயா வணக்கம். இந்த தர்பூசணி நீங்க பயிரிட்டுறீங்க, எத்தனை ஏக்கர்ல பயிரிட்டுறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆண்டு வீழ்ச்சி ஏற்படுத்திருக்கு? விழுப்புரம் மாவட்டம் வேம்பி கிராமத்தில் பயிர் வச்சிருக்குங்க. 2.5 ஏக்கர் பயிர் வச்சோம். 2.5 ஏக்கர் பயிர் வச்சிரு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு. 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பறிக்கிறதுக்கு ஒரு 50 வியாபாரி கிட்ட கால் பண்ணோம். கால் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி கூட ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லோக்கலில் இருக்கிற எங்கள் உள்ளூரில் இருக்கிற வியாபாரி கிட்ட கிலோ 2 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் பறி பறி ஒரு கிலோ, ஒரு காய் பார்த்தீங்கன்னா 11 கிலோவிலேருந்து 12 கிலோ 5 கிலோ வரைக்கும் காய் இருந்தது. அதே 2 ரூபாய்க்கு கொடுத்தோம் பறி. செகண்ட் கட்டிங் பறிக்கிறதுக்கு யாரும் ஆள் வராது காரணம் கொல்லிலே இதை பாருங்க. இந்த காய்க்கெல்லாம் என்ன குறை பாருங்க. இந்த காயெல்லாம் பாருங்க, எல்லா காயுமே நல்லா தான் இருக்கு. ஆனா யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆள் காலம் தான் அதிகி போச்சு. அதுல இந்த ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் உணவுத்துறையிலேருந்து ஏதோ செக் பண்ணி ஏதோ ரசாயனம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒரு காய் எடுத்து காட்டுறேன், நீங்க பாருங்க அதுல என்ன ரசாயனம் இருக்குன்னு பாருங்க. கலருக்காக யாரும் நாங்க ரசாயனம் அது நாங்க விஷத்தை கலருக்கு சமம். நாங்க ஒரு உணவு சம்பந்தப்பட்ட பயிர் வைக்கிறோம். அது மாதிரி இது பண்றதுக்கு நாங்க அந்த தொழிலை செய்ய தேவையில்ல. நாங்க அது மாதிரி செய்ய போறோம். ஆனா இந்த தோட்டத்திலே இருக்கு, நீங்க பாருங்க, நாங்க செக் பண்ணி காட்டுறோம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த முக்கியமாக உணவாக இருக்கக்கூடிய இந்த தர்பூசணிகளை வாங்குவதற்கு ஒரு வியாபாரி கூட ஆர்வம் காட்டாதனால முழுவதுமாக கொல்லியிலே அழுகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் காமராஜ். தற்போது தருமபுரியிலிருந்து செய்தியாளர் விவேகானந்தன் நம்முடன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், விழுப்புரத்தில் விவசாயிகள் பெரும் கவலையை தெரிவிச்சிருக்காங்க. தர்பூசணி போதிய அளவில் விற்பனையாகவில்லை, வியாபாரிகள் புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. தருமபுரியில நிலவரம் என்னவா இருக்கு? அங்கு தர்பூசணியோட விற்பனை எந்த அளவில் இருக்கு?
அதாவது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் இந்த தர்பூசணியை சாகுபடி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது கோடை காலம் தொடங்கி இருக்கின்ற நிலையில் தர்பூசணி சீசனும் தொடங்கி இருக்கிறது. ஆனால் தர்பூசணி விலை என்பது பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு மட்டுமே, அதுக்கு கூட கேட்பதற்கு ஆள் இல்லாமல் ஒரு நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூக வலைதளங்களில் தர்பூசணியில் நிறமிக்காகவும் கண்களை கவரக்கூடிய நிறமியை ஏற்றுவதற்காகவும் இனிப்பு சுவை அதிகமாக கொடுப்பதற்காகவும் ரசாயனமும் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கலக்கப்படுகிறதாக ஒரு சமூக வலைதள வீடியோ வந்ததால் மக்களிடையே ஒரு தர்பூசணி வாங்கக்கூடிய ஆர்வம் குறைந்து விட்டது. இதனால் விளைச்சல் அதிகமாக இருந்தும் கூட இங்கு விற்பனையாகாமல் இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது இந்த கடத்தூர் மொரப்பூர் பகுதிகளில் உள்ள தர்பூசணி வயல்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். நாம் விவசாயியும் நம்மோடு இருக்கிறார். விவசாயிடமே கேட்போம். வணக்கம் சார். இப்போ தர்பூசணி சாகுபடி செய்திருக்குங்க. விலை எப்படி இருக்குது? இந்த பராமரிப்பு செலவு, இது போன்ற செலவெல்லாம் செய்தும் உங்களுக்கு வருவாய் எப்படி இருக்குது? சார், என் பேர் முன்னிறுத்தினுங்க சார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூருக்கு உட்பட்ட கிராமங்க சார். இது பாருங்கள், மொரப்பூர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொரப்பூர், தெங்கரக்கோட்டை, அண்ணாமலைப்பட்டி, பாசாரப்பட்டி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி அதிகமான மகசூல் நாங்கள் விவசாயம் செய்து வரோங்க. இப்போ இந்த வருஷம் நல்லா மழைன்றதுனால பார்த்தீங்கன்னா காய் நல்ல சைஸு நல்லா அதிகமாக வந்ததுங்க, குவான்டிட்டி அதிகமாக வந்ததுங்க சார். பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக வந்ததுங்க. ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 15, 17 ரூபாய்க்கு மேலே ரேட் இருந்ததுங்க, 20 ரேஞ்ச் இருந்ததுங்க. இப்போ இந்த சமூக வலைத்தளம் வந்த இதால் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சி 3 ரூபா 4 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சிங்க. பார்த்தீங்கன்னா தோட்டமுள்ளாக விடுற மாதிரி ஆகிப்போச்சுங்க, தோட்டத்திலே அழுகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. மாட்டுக்கு கொடுக்குறோம், மீனுக்கார கொடுத்து விட்ருறாங்க, எந்த விளைச்சலும் இல்லாமல் போச்சுங்க சார். பார்த்தீங்கன்னா கலரிங் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் எந்த கலர், எந்த ஒரு கெமிக்கல் நாங்கள் கலக்கலைங்க. அந்த சமூக ஊடகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயம் இல்லைங்க. இப்போ நல்லா இருக்கும் கலரிங் பாருங்கள், இயற்கையானதுங்க இதுங்க. அனைத்து நம்ம மக்கள் இதை விவசாயம் நம்பி 100% சாப்பிட்லாங்க. ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தி ஒரு செடி கொண்டு வரோங்க. நாங்கள் இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் வர அந்த சின்ன தகவல்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் விவசாயிகள் முழுக்க பாதிப்படைகிறோம். நாங்கள் இதில் அதிகமாக பாதிப்படைகிறது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பாதிப்படுறாங்க. எந்த ஒரு விவசாயியும் இந்த ஒரு தவறான செயலை செய்ய மாட்டாங்க. தைரியமாக பொதுமக்களாகிய நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிடலாம். அதே போல் கடந்த ஒரு வார காலமாகவே வேளாண் துறை அதிகாரிகள் தர்பூசணி சாகுபடி செய்கின்ற வயல்களில் ஆய்வு செய்து வருகிறார்கள். நிலைமை இருக்கிறதா என்பதையும் கண்டறிந்து வருகிறார்கள். நேரடியாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள். அவரிடமே கேட்போம். வணக்கம் மேடம். இப்போ நீங்கள் ஆய்வு செய்து இருக்கின்ற இடத்துல இந்த போன்ற நிலைமைகள், அந்த இன்ஜெக்ஷனில் ரசாயனம் பயன்படுத்துறது, அது போன்ற எதுவும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சாகுபடி செஞ்ச எல்லா இதுவுமே தர்பூசணி பழங்கள் சாகுபடி செய்த வயல்கள் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணதில் எந்த ஒரு விவசாயியும் செயற்கை நிறங்களோ செயற்கை சுவையூட்டியோ கலக்கப்படவில்லை அப்படின்றது தான் இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வருகிறது. நேரடியாகவே பார்த்தோம். விவசாயிகளும் ரசாயனம் கலப்பதற்கான வழிகள் இல்லை, குழந்தைகளைப் போலவே இதை பராமரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆய்வு செய்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் கூட இது போன்ற தருமபுரி மாவட்டத்தில் எங்கேயுமே இது போன்ற ரசாயனம், அந்த நிலைமைகள் எதுவும் இல்லை. மக்கள் 100% நம்பிக்கையோடு வாங்கி இதை சாப்பிடலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக விவேகானந்தன், தர்பூசணி விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக எந்த ரசாயனத்தையும் கலப்பதில்லை என்ற உத்தரவாதத்தை வேளாண் துறை அதிகாரி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து விழுப்புரம் செய்தியாளர் காமராஜிடம் பேசலாம். காமராஜ், பொதுவா வேளாண் துறை அதிகாரி சொன்னதை பார்த்தோம். விவசாயிகள் நேரடியா அவங்க ரசாயனம் கலப்பதில்லை அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இடைத்தரகர்கள், குறிப்பா வியாபாரிகள் தரப்புல தான் இது மாதிரியான செயல்பாடுகள் இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகளை குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி இருந்தும் ஏன் வியாபாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏன் வாங்க மறுக்கிறாங்க விவசாயிகள்ட்ட இருந்து? குறிப்பாக அந்த தர்பூசணியில நிறமி சுவைக்காக அந்த நிறமி கலக்கப்படுவதாக என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் தான் வந்தது. ஆனா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது போன்ற செயல்கள் கிடையாது. தர்பூசணிகள் முழுவதுமாக இங்க நேரடியாக பயிரிடப்பட்டு இடைத்தரகர்களாக செயல்படக்கூடிய வியாபாரிகள் தான் வாங்கி செல்றாங்க. அதனால இவர்கள் விவசாயிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு தவறுகளும் நடைபெறுவதில்லை. நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஐயா, அந்த தர்பூசணி இங்க பயிரிடப்பட்டு விலைக்கு கொண்டு வருவது இது நிறமிகள் கலக்கப்படாதுன்றதை உடச்சியே காமிங்க. அதை நேரடியாக காட்டுறேன். இது தோட்டத்தில் பறிச்சது. இது நீங்களே பாருங்க, எந்த கலரும் நாங்க சேர்க்கல, செடியில இருந்து பறிச்ச காய்.
இந்த பாருங்க, இதுல எந்த ரசாயனமும் நாங்க கலக்க வேண்டிய அவசியம் யாரும் விவசாயம் பண்றாங்க இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டோம். எடுத்து போற இடைத்தரகர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுடைய லாபத்துக்காக அவங்களுடைய வருமானத்துக்காக இது மாதிரி செய்யலாம். இது வந்து அரசு தக்க நடவடிக்கை எடுத்து தர்பூசணி விவசாயம் செஞ்சவங்களுக்கு ஏன்னா உரிய வந்து நிவாரணம் கொடுக்குமாறு தாய்மையுடன் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இதனால வந்து 1000 ஏக்கருக்கு மேல விவசாயம் தர்பூசணி விவசாயம் செஞ்சு எல்லாம் பாதிக்கப்பட்டு கொள்ளிலே அதுக்குன நிலையில ரொம்ப கவலைக்கிடமா. இதனால ஒரு சில விவசாயி வந்து தற்கொலை கூட இது பண்ணாங்க. எங்க ஊர்லயே ஒரு விவசாயி தற்கொலைக்காக முயன்றாரு. அதை காப்பாத்தி முனிபாக்கம் அரசு மருத்துவமனை தான் சேர்த்தோம், மருந்து குடிச்சிட்டாப்ல. இதனால நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். ரசாயனம் கலக்கப்படலன்னு உணவு பாதுகாப்பு துறை விழுப்புரம் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன் வியாபாரிகள் இதை வாங்க மறுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு அச்சங்க, இதனால நாங்க எடுத்துட்டு போனா அவங்களுக்கு லாஸ் ஆயிடுமோ அப்படின்றதுனால வியாபாரி தான் செஞ்சாங்கன்றதுனால குற்றச்சாட்டு வந்து உணவு பாதுகாப்புத்துறையில இருந்து வச்சுட்டாங்க. நாங்க விவசாயிட்ட எடுத்துமே அவங்க வந்து தர்பூசணி விளைவிக்கும் விவசாயிகள் நாங்கள் நேரடியாக எந்த ரசாயனத்தையும் கலப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நாங்க வந்து சொல்லிக் கொடுக்கிறோம். நார்மலா ஒரு டீ கடையில போனா ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளர்ல கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன் நாங்க வந்து சொல்லிக் கொடுக்கிறோம், மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போலதான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும்போதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே கையில தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூல தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. நார்மலாவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி காமிக்கிறேன், அதோட இயற்கை வண்ணம் இருக்கதான் செய்யும். இததான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களா தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் மிக சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு. அதனால மக்கள் தாராளமாக நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். உங்க கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இது வந்து அடல்ட்ரேஷன் பண்ண கிடையாது, நான் ரேண்டமா செலக்ட் பண்ண பழம் தான் இது. இதுக்கும் அடியில இருந்து தான் நான் எடுத்தேன். பழங்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, அதுல அடியில இருந்த ஒரு பழம் தான் நானா ரேண்டமா செலக்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்றேன். இதே தான் டிஷ்யூ. பாருங்க, இளம் சிவப்பா இருக்கு. இளம் சிவப்பு இது வந்து நேச்சுரல் கலர், அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர். இத தாராளமா சாப்பிடலாம். இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, அதுல நம்ம எப்படி நான்றது கூட நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த பழம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இதுலயுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க. பழத்தை கட் பண்ணணும். சோ இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம், தாராளமா சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போன்ற பழத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமா, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுவுனா உடனே போயிடுங்கிறாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா நேர்மையான முறையில புரிந்து கொடுக்காங்க. இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க, அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க. நாங்க தனிப்பட்ட முறையில எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்க இந்த வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே, இதுல வந்து அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள். இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவத்துல நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதுல கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பா வரும். இது பாருங்க, நாம எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளவுதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதுல வந்து கலர் ஆட் பண்ணிருக்காங்க, சக்கரப்பாகு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இவ்வளவு டெமோ காமிச்சிட்டீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. பண்ண முடியுமா? இல்ல பண்ண முடியாது. பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணலாம், அதுதான் எங்க வெப்சைட்டே சொல்லுவாங்க. போது அப்போ அதுல ஏதாவது நம்ம வந்து சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிருக்கு? இல்லையே, நான் தான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததுல நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு கலரே வரல. சரி சார், சென்னையில இல்ல, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஎஸ் அதிகாரிகள் உங்க துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல, நாங்க வந்து கேட்கணும். அது கண்டிப்பா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதுல வந்து ப்ரிவியூல நான் பண்ணின ஆய்வுகள்ல எந்த கலரும் வரல. வந்திருந்ததுன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேல தவறு இருந்ததுன்னா அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதுல வந்து வாட்டர்மெலான் விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்து வருது. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்பரேட் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பத்தி, கூல்ட்ரிங்க்ஸ்ல பண்ணின தப்பே நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்க சொல்லி இருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்பரேட் காரங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்றேன், இந்த டெஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுனாங்கன்னா நடந்ததுனாலதான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்க சுட்டி காட்டி நாங்க வந்து நீங்க வந்து பண்றாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்றாங்க அப்படின்ற யாரையுமே நான் இதுவரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடிச்ச பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்க வந்து தூக்கி போட்டிருக்க முடியும். நாங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தாரு ஆய்வுக்காக. உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவரும் பார்த்துட்டு எங்கேயுமே அடல்ட்ரேஷன் இல்லையே, ஒன்லி இந்த மாதிரி எலி கடிச்ச பழங்கள் பெருக்காம கடிச்ச பழங்கள் தான் இருக்கு, அழுகி போன பழங்கள் தான் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நாங்க சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம். சென்னையில நான் எக்ஸாமின் பண்றப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். சோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாம இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை அச்சமின்றி சாப்பிடலாம் என உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தற்போது சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் விவசாயிகளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் அச்சமின்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விவசாயிகள் யாருமே இதுல வந்து செயற்கை நிறமூட்டிகளை செலுத்துவதில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. விவசாயிகள் தரப்புல இப்ப என்ன சொல்றாங்க? பாலா, தர்பூசணி பழங்களை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்துல நீர்ச்சத்து மிகுந்த ஒரு பழமா பார்க்கப்படுறதுனால அதிக பெரும்பான்மையானோர் இந்த பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப எழுந்திருக்கக்கூடிய அந்த நிறமி சர்ச்சை காரணமாக
வியாபாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் தங்கள் தரப்பில் தெரிவிப்பது, நாங்கள் இது போன்ற நிலைமைகள் எதுவும் கலப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அதை உள்ளபடியே பழங்களை தைரியமாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா தற்போது எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்குது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து இங்க இருக்கக்கூடிய தர்பூசணி வியாபாரி யுவராஜ் நம்மோட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். இந்த தர்பூசணி பழங்கள்ல நிறங்கள் கலக்கிறதுனால ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இது உங்களுக்கு வியாபாரத்தை பாதிச்சிருக்கா? ஆமா சார், இது ரொம்ப நாளா போன வருஷத்தோட இந்த வருஷம் விளைச்சல் போன வருஷம் நல்லா வியாபாரம் நடந்திருந்தது. இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா வியாபாரம் ஒரு கிலோ 30 to 40 முறை விலை ஏறுது, நல்லா வருமானம் வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அந்த கலர் பிரச்சனை காரணமா பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா முதல் 15 ரூபா வரைக்கும் தான் விற்கப்படுகிறது. அதனால எங்களுக்கு வியாபாரத்துல ரொம்ப நஷ்டமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பீஸ் 10 ரூபாய்க்கு நாங்க தரோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கலர் பிரச்சனை எல்லாம் இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரிட்டு இருந்து நாங்க விவசாயிட்டு இருந்து வாங்குறோம். அப்புறம் வியாபாரிட்ட நாங்க அறுத்து கூட எங்களுக்கு நல்லா இருக்கு. அது விவசாயி கலக்குறாங்களா வியாபாரி கலக்குறாங்கன்னு தெரியும். நாங்க வாங்கி விக்கிறவங்க. இப்போ விவசாயி நாங்க கலக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. விற்பனைக்கு செல்லக்கூடிய இடத்துல வியாபாரிகள் ஒரு வேளை கலந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பொறுத்த வரைக்கும் எங்க தரப்புல பாத்தீங்கன்னா வியாபாரி கலக்குறாங்கன்னு தெரியல, விவசாயியும் கலக்குறாங்கன்னு தெரியல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் யார் கலக்குறாங்கன்னு தெரியல. எங்கேயோ நடக்கிறது இங்க நடந்தா, அதனால எங்க வியாபாரம் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப 10 ரூபாய்க்கு தெரியா, 5 ரூபாய்க்கு தெரியான்றதுக்கு எங்களுக்கு வியாபாரமே இப்போதைக்கு இதுவே இல்ல. 10 ரூபாய்க்கு வாங்குறவே எவ்வளவு பழம் காஞ்சிருக்கு. எங்களுக்கு சுத்தமா வியாபாரமே இல்லாம நாங்க மழை வர்றது எதுவுமே வியாபாரத்தில் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். பாலா, இந்த தர்பூசணி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்பவர்கள் வியாபாரிகள் ஒரு பக்கம் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த கோடை வெயிலின் தாகம் தணிப்பதற்காக சில்லறை வியாபாரிகள் சாலையோரத்தில் பெரும்பான்மையான இடங்களில் கடைகள் அமைத்து சில்லறை விற்பனையும் செய்து வராங்க. அவர்களுக்கும் இந்த ஆண்டு வாழ்வாதாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழல் தான் இந்த தர்பூசணியோட நிலைமை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வியாபாரிகள் தரப்பாகட்டும், விற்பனையாளர்கள் தரப்பாகட்டும், அதே போல விவசாயிகள் தரப்பிலும் சொல்லப்படக்கூடிய விஷயம், தர்பூசணி என்பது கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு பழம் அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்கள் மக்கள் தைரியமாக இந்த இயற்கை பழங்களை வாங்கி உண்ண வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. பாலா, ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து விற்பனையில் எந்த அளவு பாதிப்பு இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது என்பதை சேலத்திலிருந்து வியாபாரியோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது விழுப்புரத்தில் செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்லுகின்ற போது விவசாயிகள் தரப்பில் இந்த மாதிரியான எந்த செயல்பாடுகளிலும் நிறமூட்டிகள், செயற்கையாக நிறமூட்டிகள் அவர்கள் செய்வதில் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஏன் விவசாயிகள்கிட்ட வாங்க மறுக்கிறாங்க? விவசாயிகள் நேரடியாகவே விற்பனை செய்வதில் என்ன சிக்கல்கள் இருக்கு? நிச்சயமாக, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பயிரிடக்கூடிய விவசாயிகளிடமிருந்து அதாவது இந்த 3 பரிகள் இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி சென்று விற்பனை செய்வார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் சுவை மிகுந்த தர்பூசணி பழங்கள் கிடைக்கும். அது குறிப்பாக மரக்கான வானூர் பகுதியிலிருந்து பயிரிடக்கூடிய இந்த தர்பூசணிகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். ஆனால் இந்த நிலைமை சர்ச்சைக்கு அப்புறமாக இந்த விவசாய நிலங்களே இதை வாங்குவதற்கான ஒரு சூழல் இல்லாத நிலையில் இருக்கிறது. வியாபாரிகளிடம் அதை விவசாயிகளே பலமுறை செல்போன் மூலமா தொடர்பு கொண்டு தங்களுடைய பகுதியில் விளைந்திருக்கக்கூடிய தர்பூசணி கொள்முதல் செய்ய வலியுறுத்தினாலும் அவர்கள் வருவதில்லை. எதற்காக என்று கேட்டால் இந்த நிலைமை சர்ச்சை என்ற ஒரு காரணத்தை காட்டிதான் வாங்குவதை மறுக்கிறாங்க. விவசாயம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. யாரோ ஒருவர் எங்கேயோ செய்த தவறுக்காக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இது தொடர்பாக எந்த ஒரு நிலைமைகளும் கலக்கப்படுவதில்லாம வியாபாரிகளும் தங்கள் பகுதியில் நாங்கள் கலக்கவில்லை என்ற ஒரு தெரிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வயல்வெளிக்கே சென்றோம், சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய விற்பனை நிலையங்களிலும் கடைகளிலுமே சென்று ஆய்வு செஞ்சிருக்காங்க. 200 இடங்கள் ஆய்வு செஞ்சோம். ஒரு இடத்துல கூட இந்த நிரம்பி கலந்த தர்பூசணிகள் விற்பனையானது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக அது போன்ற இந்த ஒரு தர்பூசணி விற்பனையாளர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. காமராஜ், தற்போது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் விரும்பி சாப்பிடலாம், அதில் எந்த கலப்படமும் இருக்காது, நம்பிக்கையோடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கா? இனிமேல் பழங்கள் அதிக அளவில் விற்பனையாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா விவசாயிகள் மத்தியில்?
நிச்சயமா விவசாயிகள் குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நேரடியாக வந்து தங்களுடைய வயல்வெளி பகுதிகளில் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும், பொதுமக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எடுத்தும் மனு அறிவித்திருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அதாவது வியாபாரிகளால் தான் மொத்தமாக கொள்முதல் செய்யக்கூடிய வியாபாரிகளால் தான் இந்த இடத்துல வந்து கொள்முதல் செய்யாதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறைக்கும் அதிகாரிகளும் அதுக்கான விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய விவசாய கேட்போம், ஐயா உணவு பாதுகாப்பு அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க இங்க நிலைமைகள் கலக்கப்படல விழுப்புரம் மாவட்டத்தில். ஆனா இங்க ஒரு தர்பூசணி கொள்முதல் செய்தல ஒரு இடர்பாடு இருக்குது. இதனாலதான் உங்களுக்கு வந்து தர்பூசணி கொள்முதல் செய்யாத சூழல அழியக்கூடிய சூழல் இருக்கு. இது இந்த ஒரு இதற்கு அப்புறமாவது உங்ககிட்ட கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் வருவார்களா? அது வியாபாரி வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஐயா. நாங்க இது இப்ப கூட நம்ம பக்கத்துல ஒரு 2 தோட்டம் இருக்கு. ஒரு வாரமா வந்து கால் பண்றோம், யாரும் வந்து முன் வரல எடுக்கிறதுக்கு. 2 ரூபாய்க்கு கூட எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைய கூட சொல்லல. நீங்க கொடுத்த காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படி கூட சொல்லி படுத்துறோம். யாரும் பாத்தீங்கன்னா முன் வரல எடுக்கிறதுக்கு. அது என்ன காரணம்னு நம்ம கேட்க முடியல. அவங்க போன் எடுத்து பதில் சொல்றதுக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க, 2வது பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்க எப்படி சொல்றது, ரோட்டோரமா எடுத்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட ஏதோ 2-3 கொடுத்துட்டு நீங்க சும்மா கூட எடுத்துட்டு போங்கன்ற நிலைமையை தான் நாங்க டிப்பர்ல ஏற்றி வச்சுட்டு அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது, நாம கொல்லியில வீணா போறது, ஏன்னா மக்களாவது சாப்பிட்டுன்ற நிலைமைக்கு தான் நாங்க தள்ளப்பட்டோம். சரி, இந்த வாட்டி ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 80,000 இருந்து 90,000 வரைக்கும் தான் செலவு. எல்லா விவசாயிக்குமே எல்லாருமே வந்து மொத்தமா நஷ்டம் தான். அதனால என்ன சொல்றேன்னா, இதனால அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இது உரிய நிவாரணம் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் ஐயா. அதாவது நிலைமை சர்ச்சையினால குறிப்பாக விவசாயிகள் பெருமளவில் பாதிப்பு தான் சந்திச்சிருக்கிறாங்க. அரசு இதை வந்து உதவி வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பான பிரச்சனையால் விற்பனையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜும், சேலத்திலிருந்து மோகன்ராஜும், தருமபுரியிலிருந்து விவேகானந்தரும் ஆகிய மூவரும் களத்திலிருந்து விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து பதிவு செய்தனர். மூவருக்கும் நன்றி.